ஆன்மீக பாரத அன்பர்களுக்கு வணக்கம். இலஞ்சி சித்தர் ஓம் ஸ்ரீ பேப்பர் சுவாமிகள். திருக்குற்றாலத்தை அடுத்த இலஞ்சி என்னும் ஊரில் பேப்பர் சுவாமிகள் தனது அருளாட்சியை தொடங்கினார்கள். சுவாமிகள் எப்பொழுதும் தனது கைகளில் பேப்பர் செய்தித்தாள்களை வைத்திருப்பது வழக்கம். கீழே கிழிந்து கிடக்கும் தாள்களை எடுத்து அவற்றை ஒன்றோடு ஒன்றாக சேர்த்து வைத்துக் கொள்வார். பின்னர் அவற்றை பார்த்து வாசிப்பார். வாசித்தவை மறுநாள் நாளிதழ்களில் தலைப்பு செய்திகளாக வரும். இவற்றை கண்ட மக்கள் வியப்படைவார்கள். இதனாலேயே சுவாமிகளை மக்கள் பேப்பர் சுவாமிகள் என பெயரிட்டு அழைத்தனர். இளஞ்சியில் உள்ள பெரியவர்கள் சுவாமிகளை பற்றி கூறும்போது, சுவாமிகள் சுமார் 5.5 அடி உயரம் இருப்பார். ஜிப்பா சட்டையும் வேஷ்டியும் அணிவது வழக்கம். 2 கைகளிலும் காப்பு அணிந்திருப்பார். கால்களில் பூட்ஸ் அணிந்திருப்பார் என்றும் கூறினர். சுவாமிகள் இலங்கையில் அருளாட்சி செய்த காலத்தில் ஓரிடத்தில் நிலையாக இருந்தது இல்லை. சுவாமிகள் எங்கே இருப்பார், எப்பொழுது வருவார், போவார் என தெரியாது. சுவாமிகள் பரிபூர்ணமடைவதற்கு முன் இறுதி 10 ஆண்டுகள் இளைய சினைந்தல் ஜமீனில் இருந்தார்கள். ஜமீனில் மூத்த ஜமீன், இளைய ஜமீன் இருவருக்கும் ஆண் வாரிசுகள் இல்லை. ஒரு முறை சுவாமிகளை வணங்கிய இளைய ஜமீன் நரசிம்ம அப்பாசாமி தனக்கு பிள்ளை இல்லா குறையை மனமுருகச் சொல்ல, சுவாமிகள் 2 கடுக்காய்களை அவரிடம் கொடுத்து, உனக்கு சிம்ம லக்கணத்தில் 2 ஆண் குழந்தைகள் பிறக்கும் என ஆசீர்வதித்தார். சொன்னபடியே குழந்தைகள் பிறந்தன. முதல் ஆண் குழந்தைக்கு பெரிய பேப்பர் என்றும், 2ஆம் ஆண் குழந்தைக்கு சின்ன பேப்பர் என்றும் பெயரிட்டு ஜமீன்தார் மகிழ்ந்தார். மழையில்லா நிலையில் மழை பெய்வித்தது. சிறுவன் தவறுதலாக கொடுத்த நவபாஷணத்தை சாப்பிட்டும் உயிரோடு இருந்தது. சுவாமிகள் கேட்டும் வைத்துக்கொண்டே இல்லை என்று சொன்னதால் ஊறுகாய் பானையில் புழுவாய் ஆய்ந்தது. வறுமையில் வாடிய அன்பருக்கு அருள் பாலித்தது. குத்தகைக்கு எடுத்த பட்டா மரங்களை தளிர்க்க செய்து காய்த்து குலுங்க வைத்தது. முத்துக்கோனார் என்பவரின் இறந்து போன 2 வயது மகனை உயிர் பெற்று எழச் செய்தது. ஒரே நேரத்தில் இளஞ்சியிலும் இளைய சினைந்தம் அரண்மனையிலும் அன்பர் ஒருவர் வீட்டிலும் காட்சி கொடுத்தது. அன்பர் ஒருவர் சிறுநீரகங்கள் பழுதடைந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் நிலையில் இருந்ததை மாற்றி குணமாக்கியது போன்ற அற்புதங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். பேப்பர் சுவாமிகள் வைத்தியத்திலும் சிறந்து விளங்கினார். கீழ் இளஞ்சி ராமசாமி, திருநெல்வேலி முத்தையா பிள்ளை போன்றோர் சுவாமிகளிடம் மருத்துவம் கற்றனர். இவர்களுக்குள் முத்தையா பிள்ளையிடம் ஜி.டி. நாயுடு, நீதிபதி பலராமையா போன்றோர் மருத்துவம் பயின்று இருக்கின்றனர். 1946ஆம் ஆண்டு முதல் 1950ஆம் ஆண்டு வரை இளைய சினைந்தலில் தவத்தை மேற்கொண்ட சுவாமிகள் 1950ஆம் ஆண்டு முதல் 1956ஆம் ஆண்டு வரை மௌன தவத்தில் வீற்றிருந்தார். பேப்பர் சுவாமிகள் பல சித்தர்களோடு தொடர்பு கொண்டவராகவே வாழ்ந்துள்ளார். அம்பலவான சுவாமிகள் என்ற சிவகிரி சுவாமிகள் இளஞ்சி முருகன் கோவிலுக்கு செல்லும் வழியில் சிவபூஜை செய்து தவம் இருந்தார். இவரை அடிக்கடி சந்தித்தார் பேப்பர் சுவாமிகள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேப்பர் சுவாமிகள் தவமேற்றும் போதெல்லாம் அவரை காண வந்து செல்வார் என்று பலரும் கூறினர். பேப்பர் சுவாமிகள் தனது அருள் மேம்பட ஒரு முறை ஒரு விஷயத்தை செய்தார். ஒரு காலகட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையிலே மழையின்றி வறண்டது. குற்றாலச்சாரலின் மூலமாக எப்போதுமே குழுகுழுவென காணப்படும் இளஞ்சிக்கும் அதே நிலைதான். குளங்களில் தண்ணீர் இல்லை. இதனால் விவசாயம் பொய்த்தது. தென்றல் தவழும் புண்ணிய பூமியில் மழையின்றி வறண்டால் விவசாயிகள் பரிதவித்தனர். விவசாயிகள் சுவாமிகளிடம் ஓடோடி வந்து, சுவாமி, வயக்காட்டுல நாட்டு நட்டாச்சு, ஆனா மழையும் இல்ல, தண்ணியும் இல்ல, நீங்க தான் அருள் புரியணும் என்றனர். சுவாமி அவர்களை மேலும் கீழமாக பார்த்தார். மழை தண்ணி வரும்டா, பாத பூஜை நடத்தி ஊர்ல பட்டண பிரவேசம் சுத்தி வாங்கடா, மழை பெய்யும் என்றார். அதோடு மட்டுமல்லாமல் அவர் ஒரு பாடலையும் பாடினார். அவர் பாடிய பாடல் இதுதான்: இடி இடிக்க மழை பெய்ய, இடும்பன் குளம் தத்தளிக்க, குடைபிடிச்சு வருவேன், குடமையிலே தூங்கிடாதேடா என போனது அந்த பாடல். சோதியன் பேப்பர் சுவாமிகள் கூறியதை விவசாயிகள் ஊர் மக்களிடம் கூறினர். ஊர் கூடியது. சுவாமிக்கு பாத பூஜையும் பட்டண பிரவேசமும் செய்ய முடிவு செய்யப்பட்டது. அதை பேப்பர் சுவாமிகளிடம் கூறினர்.
மேலும் இந்த பூஜையை யாரை வைத்து செய்வது என்று அவர்கள் கேட்டனர். அதற்கு பேப்பர் சுவாமிகள் பங்களாக்காரனை வைத்து செய்யுங்கள் என்றார். அவர் குறிப்பிட்டது இளையசரநேந்தல் ஜமீன் நரசிம்ம அப்பாசாமி. ஜமீன்தாருக்கு சொந்த ஊர் கோவில்பட்டி அருகே உள்ள இளையசரநேந்தல் என்றாலும் அவருக்கு சொந்தமான பல நிலப்புலன்கள் இளஞ்சி பகுதியில்தான் இருந்தது. மழை இல்லாமல் அதை நம்பியிருந்த பல விவசாய தொழிலாளர்களும் மிகவும் கஷ்டப்பட்டனர். எனவே மழைக்காக எதுவும் செய்ய தயாராக இருந்த நிலையில் ஓடோடி வந்தார் ஜமீன்தார். தன்னை வணங்கி நின்ற ஜமீன்தாரை மேலும் கீழுமாக பார்த்த பேப்பர் சுவாமிகள், நீ எனக்கு பாத பூஜை செய்ய போகிறாயா? இது லேசான வண்டி கிடையாது. இந்த வண்டி முதலில் கடலூரில் உள்ள திருப்பாதிரி புலியூரில் சமாதி ஆகியிருக்கு. இரண்டாவதாக கரூருக்கு பக்கத்தில் உள்ள நெருஞ்சூரில் சமாதி ஆயிருக்கு என்றார். சித்தர்கள் பல இடங்களில் அடங்குவார்கள். மக்கள் சேவைக்காக மீண்டும் பிறவி எடுப்பார்கள். ராமதேவர்தான் பிற்காலத்தில் தேரையராக பிறந்தார். நெல்லை மாவட்டத்தில் கடையம் அருகில் உள்ள தோரணமலையில் தான் தேரையர் அடக்கமானார். எனவே பேப்பர் சுவாமிகளும் ஏற்கனவே 2 இடங்களில் ஜீவசமாதி அடைந்து 3ஆவதாக இங்கே அவதரிக்கிறார் என்பதை அறிந்த மக்கள் பலரும் வியந்து நின்றனர். தொடர்ந்து பேப்பர் சுவாமிகள், இன்று மட்டும் நீ பூஜை நடத்தினால் போதாது, 21 வருடம் தொடர்ந்து பாத பூஜை நடத்த வேண்டும், முடியுமா என கேட்டார். நடத்துகிறேன் சுவாமி என நரசிம்ம அப்பாசாமி ஜமீன்தார் ஒத்துக்கொண்டார். அதன் பிறகு பட்டண பிரவேசத்திற்கு தயாரானார்கள். 6/4/1936 அன்று சித்ரா பௌர்ணமி. விவசாயிகள் ஒன்று கூடினர். பேப்பர் சுவாமிகளை ஊர்வலமாக அழைத்து வந்தனர். இளையசரநேந்தல் ஜமீன்தார் சுவாமிக்கு பாத பூஜை நடத்தினார். பின்னர் சுவாமிகளை அலங்கரிக்கப்பட்ட காரில் அமரச் செய்து இளஞ்சி ஊரை சுற்றி பட்டண பிரவேசம் கூட்டி வந்தனர். வானம் எப்போதும் போலவே காணப்பட்டது. கருமேகம் கூடவில்லை. மழை வருமா? பலருக்கும் சந்தேகம் எழுந்துவிட்டது. ஆனால் விவசாயிகளுக்கு சித்தர் பெரும் மகனார் மீது அளவில்லா பக்தியும் நம்பிக்கையும் இருந்தது. நிச்சயமாக மழை வரும் என்ற நம்பிக்கையிலேயே ஊர்வலத்தில் வந்து கலந்து கொண்டனர். ஊர்வலம் பெருந்தெருவிலிருந்து கீழ்த்திசையில் மேற்கு பார்த்த பிள்ளையார் கோவில் அருகே வந்தது. அதன் பின் அங்கிருந்து ஜமீன்தாரின் பங்களாவின் தலைவாசலுக்கு சென்றது. திடீரென மிக பெரிய ஓசையுடன் கூடிய இடியோடும் மின்னலோடும் பலத்த மழை இடைவிடாது பெய்தது. மழை என்றால் மழை, அப்படி ஒரு மழை. அதுவரை அப்படி ஒரு மழையை யாரும் பார்த்திருக்கவே இயலாது. ஒவ்வொரு துளியும் பனிக்கட்டி போல வெளியே நின்றவர்கள் மீது விழுந்தது. பட்டண பிரவேசத்தோடு வந்தவர்கள் அருகில் உள்ள வீடுகளில் ஒதுங்கி கொண்டனர். சுவாமி தன்னோடு வந்தவர்களை அழைத்தார். இங்கே வாங்கடா, அன்னைக்கு சொன்னேனே நினைவிருக்கிறதா? இடி இடிக்க மழை பெய்ய அந்த பாடலை போல மழை பெய்ததா? நாளைக்கு காலையில போய் பாருடா, குளமெல்லாம் எப்படி நிறைஞ்சு இருக்குன்னு சொல்லுங்கடா என்றார். மறுநாள் காலையில் இளஞ்சியை சுற்றியுள்ள அனைத்து குளங்களும் தண்ணீரால் தழும்ப காணப்பட்டன. இதனால் இளஞ்சி மக்களுக்கு பேப்பர் சுவாமிகள் மீது அளவற்ற அன்பும் பக்தியும் ஏற்பட்டது. 1941ஆம் ஆண்டு இளையசரநேந்தல் ஜமீன்தார் தனது மகள் திருமணத்தை நடத்த ஏற்பாடு செய்திருந்தார். அதற்காக பேப்பர் சுவாமியை அழைத்து வர காரில் இளஞ்சிக்கு வந்தார். பேப்பர் சுவாமி இளஞ்சி IKS பிள்ளை என்பவரது வீட்டில் பூஜை செய்து கொண்டிருந்தார். ஜமீன்தார், சுவாமி தனது மகன் திருமணத்தை நடத்தி வைக்க நீங்கள் தான் வர வேண்டும் என்றார். சுவாமி சிரித்துக் கொண்டே, சரி, நாளைக்கு காலையில வரேன், நீ குன்னக்குடி பிள்ளையார் கோவிலுக்கு வா, நான் அங்கு உனக்காக காத்திருக்கிறேன் என்றார். ஜமீன்தாருக்கு சந்தோஷம். IKS பிள்ளைக்கோ வருத்தம். நமது வீட்டு விசேஷத்தை விட்டுவிட்டு சுவாமி கிளம்புகிறேன் என்கிறாரே. 2 பேர் முகத்தினையும் பேப்பர் சுவாமி கவனித்தார். மறுநாள் காருடன் வந்த ஜமீன்தார் அங்கிருந்த சுவாமியை காரில் ஏற்றிக்கொண்டு இளையசரநேந்தலை நோக்கி விரைந்தார். இதை கேள்விப்பட்ட IKS பிள்ளை, தனக்கு தெரியாமல் தனது வீட்டை விட்டு சுவாமி வெளியே சென்றிருக்க முடியாதே, எப்படி நம்மை வீட்டை விட்டு சுவாமி கிளம்பினார் என பலவித யோசனையுடன் தனது வீட்டில் பேப்பர் சுவாமி தங்கியிருந்த அறைக்கு சென்றார். அங்கே சுவாமி பூஜை செய்த ஆயத்தமாக அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருந்தார். அதை பார்த்து அதிர்ச்சியாகிவிட்டார் IKS பிள்ளை. அப்படி என்றால் ஜமீன்தார் அழைத்து கொண்டு சென்றது யாரை என்று குழம்பி போனார். குன்னக்குடி பிள்ளையார் கோவிலுக்கு ஒருவரை அனுப்பி ஜமீன்தாருடன் சுவாமி சென்றாரா என விசாரித்து வர சொன்னார். அந்த நபர் அங்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து, சுவாமி எங்கேயும் செல்லவில்லை, குன்னக்குடி பிள்ளையார் கோவிலில் பூஜை செய்து கொண்டிருக்கிறார் என்றார். அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக இருக்கிறதே என நினைத்த பிள்ளை வீட்டிற்குள் நுழைந்த போது, என்ன பிள்ளை, அதிர்ச்சியாக இருக்கிறதா என சிரித்துக் கொண்டே கேட்டார் பேப்பர் சுவாமி.
அந்த நேரத்தில் பிள்ளை வீட்டில் இருந்த போன் அலறியது. அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமலே போனை எடுத்தார் பிள்ளை. பிள்ளை, மன்னிச்சிடுங்க, உங்க வீட்டு நிகழ்ச்சியின் இடையிலேயே பேப்பர் சுவாமியை எனது மகள் திருமணத்திற்கு கூட்டிட்டு வந்துட்டேன், மன்னிச்சிடுங்க என்றார் ஜமீன்தார். சுவாமி இளையசரனேந்தலுக்குமா? அப்படியென்றால் 3 இடத்தில் சுவாமியா என அதிர்ந்து போய்விட்டார் பிள்ளை. அந்த காலத்தில் ட்ரங்க் கால் புக் செய்து பேச வேண்டும், அல்லது ஏதாவது டாக்ஸி புக் செய்துதான் அதன் மூலமாக சென்றுதான் மற்ற ஊரை பற்றி அறிய முடியும். இளஞ்சியிலிருந்து இளையசரனேந்தல் பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. செய்தி அலைவரிசையை கூட ஒரு இடத்திலிருந்து மறு இடத்திற்கு செல்ல நேரம் பிடிக்கும். அப்படி இருக்கும்போது 3 இடத்தில் இருந்த சித்தர் மிகவும் பெருமைக்குரியவர் தானே. இந்த செய்தி ஊரெங்கும் பரவியது. பக்கத்தில் உள்ள கிராம மக்கள் மட்டுமல்லாமல் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டமே அதிசயமாய் பேசியது. அந்த காலத்தில் சுத்தநேந்தமித்திரன் பத்திரிகையில் இந்த நிகழ்வை செய்தியாக வெளியிட்டு இருந்தார்கள். 1946 டிசம்பர் மாதம் பேப்பர் சுவாமிகளை இளையசரனேந்தல் அரண்மனைக்கு கூட்டி வந்து விட்டனர் ஜமீன்தார்கள். அங்கேயும் அவரது அற்புத செயல்கள் தொடர்ந்தது. அரண்மனையில் பணியாற்றியவர் முத்தையா பிள்ளை மகன் வையாபுரி பிள்ளை. இவர் 1950 இடைநிலை ஆசிரியர் பயிற்சி தேர்வு எழுதியிருந்தார். அவருடைய தேர்வை பல நாட்களுக்கு முன்பே கணித்தார் பேப்பர் சுவாமி. எப்படி? பேப்பர் சுவாமியிடம் முத்தையா பிள்ளை என் மகன் தேர்வில் வெற்றி பெற்று விடுவானா என கேட்டார். உடனே பேப்பர் சுவாமி அங்கு கிடந்த ஒரு பழைய பேப்பரை எடுத்து காட்டினார். அதில் 1949 நடந்த ஆசிரியர் பயிற்சி தேர்வு முடிவு வெளியாகி இருந்தது. அந்த பேப்பரில் சுவாமி குறிப்பிட்டு காட்டிய இடத்தில் வையாபுரி பிள்ளையின் பதிவெண் இருந்தது. முத்தையா பிள்ளைக்கு கொஞ்சம் சந்தேகம்தான். இது 1949 பேப்பர் அல்லவா? இந்த பதிவெண்ணில் அந்த வருடம் தேர்வானவர் அல்லவா இருப்பார் என நினைத்தார். தேர்வு முடிந்து வந்தபோது அவர் காட்டியபடியே பதிவெண் அதே பக்கத்தில் அதே பாராவில் வெளியாகி இருந்தது. ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்று விட்டார் முத்தையா பிள்ளை. அதன் பின் பேப்பர் சுவாமியின் தீவிர பக்தராக மாறிவிட்டனர் தந்தையும் மகனும். தமிழ்நாட்டின் தென்பகுதியில் தமது ஞானப்பணி நிறைவடைந்ததை உணர்ந்த சுவாமிகள் தாம் ஜீவசமாதியாக போவதை ஜமீன் குடும்பத்தாருக்கு உணர்த்தினார்கள். 14/5/1956 சித்திரை மாதம் 31 ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 1:30 மணியளவில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பேப்பர் சுவாமிகள் பரிபூர்ணமடைந்தார்கள். சுவாமியின் சீடர்கள் அமர்ந்து தியானம் செய்வதற்கு ஏற்ப கோவில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. தற்போதும் பேப்பர் சுவாமி தனது சீடர்களை தன்னையும் நம்பி வருவோருக்கு அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கிறார். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.